அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் பெய்து வரக்கூடிய பலத்த மழையின் காரணமாக பழமையான வீடு இடிந்து தரைமட்டமானது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். வீட்டின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனமும் இந்த விபத்தில் சேதமானதாக குறிப்பிடப்படுகிறது. இடிந்து விழுந்த வீட்டை அப்புறப்படுத்தும் பணிகள் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். பழமையான வீடு இடிந்து விழுந்து தரைமட்டமாகி இருக்கிறது, இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக கௌதமி, நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய பழமையான கட்டிடம் ஒன்று இடிந்து நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் இல்லாத ஒரு நிலை தற்போது இருந்து வருகிறது. மதுரை கீழமாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பு அருகே இருக்கக்கூடிய சம்பந்தமூர்த்தி தெருவில் இருக்கக்கூடிய சூடம் சாமியார் தெரு, இந்த பகுதியிலே இயங்கி வரக்கூடிய பாம்பே ஸ்வீட்ஸின் உரிமையாளர் முத்துக்குமார் என்பவர் இந்த கட்டிடத்தை குடோனாக பயன்படுத்தி வருகிறார். அவருடைய கடைக்கு தேவைப்படக்கூடிய இனிப்பு மற்றும் பலகார வகைகளை தயார் செய்யக்கூடிய ஒரு கடையாக இந்த கடை பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையிலே தொடர்ந்து மதுரையிலே பெய்து வந்த கனமழையின் காரணமாக பழமையான இந்த கட்டிடம் இடிந்த நிலையிலே அந்த கட்டிடத்திற்கு அருகிலே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனமும் மொத்தமாக அந்த இடிபாடுகளிலே சிக்கிய நிலையிலே ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு தற்போது அவை அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. காலை வேளையிலே நடந்த இந்த சம்பவத்தின் காரணமாக நல்வாய்ப்பாக உள்ளே ஊழியர்கள் யாரும் இல்லை. அதே போன்று பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த தெருப்பகுதியிலுமே யாருமே இல்லாததனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையிலே மாநகராட்சி அதிகாரிகளை கொண்டு தற்போது கட்டிட உரிமையாளர் தாமாகவே வந்து ஜேசிபி இயந்திரம் கொண்டு அந்த இடிபாடுகளிலே இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களிலேயே பாகங்களை தற்போது அப்புறப்படுத்தக்கூடிய நிலை இருந்து வருகிறது. ஒருபுறம் அந்த கட்டிடத்துடைய முழு பகுதியையும் அவர்கள் தரைமட்டமாக்கி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் மதுரையை பொறுத்தவரை 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நெல்பேட்டை பகுதியிலேயே பழமையான கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே காவலர் ஒருவர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பழமையான கட்டிடங்களை தீயணைப்புத்துறையினர் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து 100 ஆண்டுகள் பழமையான கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையிலே தற்போது இந்த கட்டிடம் இடிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 100 ஆண்டுகள் பழமையான கட்டிடங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்து வரக்கூடிய வேளையிலே தற்போது இந்த இடிபாடுகளை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கௌதமி, தற்போது விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.